ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பர்களே. இன்று நம் காண இருக்கும் ஆன்மீக பதிவும் மகாபாரதம் தொடர்புடையதுதான். மகாபாரதம் படிக்க படிக்க படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு இதிகாசம். மகாபாரதம் எனும் இதிகாசத்தினை உலகிற்கு அளித்தவர் வியாசர். மேலும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இவரே தாத்தாவும் ஆவார். அப்படிப்பட்ட வியாசர் பிறந்த கதையை இன்றைய பதிவில் அறிந்து கொள்வோம். வேத வியாசர் என்று அழைக்கப்படும் வியாசர் பராசர மகரிஷி எனும் முனிவருக்கும் சத்தியவதி என்ற மீனவ பெண்ணுக்கும் பிறந்தவர். இந்த சத்தியவதியைத்தான் பின்னாளில் குரு வம்சத்தின் சாந்தனு மகாராஜா மணந்து கொண்டார். பராசர மகரிஷிதான் முதல் புராணமான விஷ்ணு புராணத்தை இயற்றியவர். இவர் ஒருமுறை யமுனை நதிக்கரை அருகே பயணித்து கொண்டிருந்தார். அப்போது யமுனை நதியை கடக்க பயனாளிகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்த ஒரு மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணை கண்டார். அந்த பெண்ணை கண்ட மகரிஷி அவள் மீது ஆசை கொண்டார். அவள் அருகே சென்ற மகரிஷி தன்னை அக்கறைக்கு கொண்டு சென்று விடுமாறு கேட்டுக்கொண்டார். இருவரும் மரப்படகில் பயணித்தனர். செல்லும் வழியில் அந்த பெண்ணின் மீது தான் கொண்டுள்ள ஆசையை வெளிப்படுத்தினார் மகரிஷி. அந்த பெண் தான் சத்தியவதி. பராசர மகரிஷியின் விருப்பத்திற்கு சத்தியவதி முதலில் தயங்குகிறார். ஆனால் மகரிஷி அவரை விடுவதாக இல்லை. தொடர்ந்து அவரை வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார். சத்தியவதி வேறு வழியின்றி மகரிஷியின் விருப்பத்திற்கு ஒப்புக்கொள்கிறாள். ஆனால் சில நிபந்தனைகளையும் மகரிஷியிடம் கூறுகிறாள். அதனை தாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறாள். என்ன நிபந்தனை என்று கேட்கிறார் மகரிஷி. சத்தியவதி தனது முதல் நிபந்தனையாக நாம் இருவரையும் யார் ஒருவரும் காணக்கூடாது என்கிறாள். இரண்டாவது நிபந்தனையாக அவள் மீது உள்ள மீன் நாற்றம் வாசனையாக மாற வேண்டும் என்றும் நான் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றினாலும் கற்புள்ளவளாகவே இருக்க வேண்டும் என்றும் வரத்தை கேட்கிறாள். மூன்றாவது நிபந்தனையாக தனக்கு பிறக்கும் குழந்தை நன்கு படித்தவனாகவும் அறிவாளியாகவும் மீனவனாக இல்லாமல் ஒரு முனிவனாகவும் இருக்க வேண்டும் என்றும் வரத்தை கேட்கிறாள். சத்தியவதி மீதுள்ள ஆசையில் அவள் விதித்த அனைத்து நிபந்தனைகளுக்கும் தலையசித்த மகரிஷி ததாஸ்து என்று கூறுகிறார். பின்னர் இருவரும் அன்றைய தினம் ஒரு தீவில் இல்வாழ்க்கை நடத்தினர். அன்றைய தினமே சத்தியவதி ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அவர்தான் பின்னாளில் வேத வியாசர் என்று அழைக்கப்பட்டார். கருமை நிறத்தில் பிறந்ததால் கிருஷ்ணா என்ற பெயரும் பெற்றார். மேலும் ஒரு தீவில் பிறந்ததால் அவர் துவைபாயனர் என்ற பெயரும் பெற்றார். இதனால் வியாசா என்ற சிறுவனின் பெயர் கிருஷ்ணா துவைபாயன வேத வியாசர் என்றானது. இன்றைய ஆன்மீக பதிவு சுவாரஸ்யமானதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். காணொளியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.